செழிகின்ற தீ புகுவிட்டில் சின்மொழியாரில் பண்ணாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் சின்மொழியாரில் பண்ணாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அதுகால் முழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கு அரசே வழி நின்று நின்னருளார் அமுதூட்ட மறுத்தனனே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே ஹர மகாதேவ. என்னுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொய்யான திருமேனி உமையத்தானம் மிகமேவும் யாரவரும் யாரை கடல் மரபாமல் அடியாழும் அல்ல தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இல்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற் கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிரபாதம் பணிந்து அடியவர் மக்கள் பிரபாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதி. உண்மையிலே இந்த நீத்தல் விண்ணப்பம் அப்படின்றது நீத்து விடுதல் அப்படின்றது. அதாவது நிறைய பேர் இதை தவறான ஒரு பொருள் புரிந்து கொண்டாலும் திருவாசகத்தோடு உறவாடும் நம் போன்றவர்கள் நீத்தல், எதை நீத்தல்? இந்த பிரபஞ்சம், அதாவது உலகம் மாயையால் உருவாக்க மாயையின் காரியமான உலகம். இந்த உலகம் நிலையில்லாதது என்று இதனை நீத்து. அப்ப இந்த பிரபஞ்சத்தின் மீது கொண்ட பற்று நம்மை விட்டு போக வேண்டும். என்னைக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது உள்ள பற்று போகுதோ அன்னைக்குதான் இறைவனுடைய திருவடியை நாம் சார முடியும். ஏன்னா இந்த உயிர்கள் சார்ந்ததன் வண்ணம் எதை சாருகிறதோ அந்த வண்ணமாக இந்த நிலையில்லாத இந்த மாயையின் காரியத்தை பற்றி கொண்டு இதிலே ஆழ்ந்து 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 விட 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 உண்மை என்பது நமக்கு புரியாது. இது சிற்றின்பம், இது ஒரு ஒளிப்பொருள் தான். உயிர்களாகிய நமக்கு அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு, விளக்கணைய தனும்பர். ஒரு சின்ன விளக்கு வந்தா ஒரு இருள் எந்த அளவுக்கு நீங்குமோ அந்த அளவுக்கு தான். அப்ப இதன் மீது பற்று கொள்ளுதல் என்பது கூடாது. அப்ப ஒரு பேர் ஒளி நித்த பொருள் என்றும் உள்ள பொருள், நமக்கு பேரானந்தம் தரும் பொருள், அதன் மீது பற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த மாயையின் காரியம் கூட்டி வைக்கப்படுகிறது. இதை உணரணும். உணர்ந்தால் அதை நாம விடுபட முடியும். அதை உணராம இருக்கிறதுக்காகத்தான் இந்த 50 பாடலை சொல்ற. அது தன்னை வச்சு சொல்ற, நமக்கு சொல்ற மாதிரி சொல்லல. எந்த பாட்டிலையுமே நீங்க விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. நான் விடலையே தருகிறார். விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய். நான் விட்டுட்டு இதை விட்டுட்டு ஒன்ன நான் பிடிக்கலையே. அது தன் மீது அந்தனை ஏற்றிக்கொண்டு, இது இந்த தன் மீது ஏற்றிக்கொண்டு சொல்லுதல். அதாவது பிறர் செய்யக்கூடிய தவறுகள், தீமைகள்
எல்லாவற்றையும் தன்னுடைய தவறாக தீமையாக ஏற்றுக்கொண்டு விண்ணப்பம் வைத்தல் என்பது ஒரு வகையான இறை வழிபாடு கூட சொல்றார். அதாவது இவர்களுக்காக நமக்காக இறங்குவதற்காக தன்னை முன்வைத்து தன்னுடைய தவறுகளாக நம்முடைய தவறுகள் எல்லாம் அவர்களுடைய தவறுகளாக. நீங்க அருணகிரி பெருமானுடைய பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா மாய வலையில் விழுந்ததைத்தான் சொல்வார். அதாவது பெண்களுடைய மயக்கத்தில் விழுந்தேன். அதுக்கு அவர் முற்காலத்துல இருந்தது, முன்னாடி இருந்த காலத்துல அந்த பெண்கள் மீது மோகம் கொண்டு அதிக அளவில் காமத்தை திளைத்தார் அப்படின்ற வரலாறுல. ஆனா உண்மையிலேயே அந்த பாடல்களை எல்லாம் நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தால் அங்கே பெண் என்று குறிப்பிடுவது நம் போன்ற உடல், பெண் உடல் கொண்ட அந்த பெண், அந்த காமம் கொண்ட அந்த பெண்களை அல்ல. பெண் என்பது நம்ம சைவ சித்தாந்தம் நல்லா படிச்சிருப்போம், உண்மை விளக்கத்துல தத்துவங்கள் படிச்சிருப்போம். மாயையின் காரியம், அப்ப மாயா காரியத்துல அசுத்த மாயையிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தோன்னா அதுக்கு மோகினின் பெயர். மான் தத்துவம், பிரகிருதி, மான், மோகினி, இதெல்லாம் இதுக்கு பேரு இந்த அஸ்தமாயா காரியத்துக்கு. நீங்க எடுத்து பாருங்க உண்மை விளக்கம். அப்ப மோகினா பெண் தானே, மாயைனா பெண் தானே, மான்னா பெண் தானே. அப்ப இந்த மயக்கம், அதாவது மாயா காரியங்களோடு, அதான் இந்த தத்துவ கூட்டங்கள், வேற ஒண்ணும் இல்லை. அந்த தத்துவ கூட்டங்கள் என்னது? உடம்புதான், வேற ஒண்ணு. இந்த உடம்புதான் தத்துவ கூட்டங்கள். அப்ப இந்த உடம்போடு கூடி, இந்த உடம்பே நான், இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிரை செலுத்தும் இறைவன் இருக்கிறான் அப்படின்ற உணர்வு இல்லாம இந்த உடம்பே நான் என்று மயங்கிய நிலை தான் மாயை. மயக்கமும், மயக்கமே இல்ல, மயக்கமும் செய்யும் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாயை மயக்கம். மயக்குதுன்னா என்னன்னா மீண்டும் இந்த மீண்டும் 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 நம்ம எப்படிதான் இது என்னுடையது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த நிலையெல்லாம் வரணும்னா ஒரு மேலான ஒரு நிலை. ஏன்னா இந்த உடம்பு நான் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம தசகாரியங்கள்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவம்னா இதுதான். அப்ப தத்துவம் ரூபமாக தெரிதல், தரிசனமாக தெரிதல், அப்புறம் சுத்தி பண்ணுதல், 3 இருக்கு. ரூபம் அப்படின்னும் போது இது ஒரு ஜட பொருள். மாயை என்பது ஒரு ஜட பொருள். அடுத்தாப்புல மாயை என்பது எனக்கு கூட்டி வைக்கப்பட்ட பொருள். ஒரு காலத்திலே இறைவனால் கூட்டி வைக்கப்பட்ட பொருள். இதெல்லாம் உணரணும். இது எப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இது எப்ப உணர முடியும்? இந்த மாயைன்னு சொன்னாலே மயக்கம். இன்னைக்கு மயக்கத்துலதான் இருக்கும், ஆயா மயக்கத்தில் அழுந்திருக்கும். இந்த மயக்கத்துல இருக்கிறவங்க உண்மையை உணர முடியும். அப்ப இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு கொஞ்சம் 2 தட்டு தட்டி நம்மள மயக்கத்துல இருந்து எழுப்பி நமக்கு 2 வார்த்தையை சொல்லி அப்படின்னு நம்ம எந்திரிச்சா உண்மை உண்டு. இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. மாயை என்ற, அப்ப இந்த உடம்பு நான் அல்ல என்று நான் தெரிவதற்கு எனக்கு ஒரு ஆச்சான் வேண்டும். என்னால எனக்கு நானே உணர முடியாது, நமக்கு நாமே உணர முடியாது. ஒரு ஆச்சான் குரு வந்து நமக்கு உணர்த்தினால், குரு வந்து உணர்த்தணும். அப்ப குரு எப்ப வருவாரு? அடுத்த கேள்வி வரணும் இல்லையா? குரு எப்ப வருவார்? இன்றைக்கு இந்த உயிர் ஒரு பக்குவம், இது தவறு, நான் செய்த செயல், இது என்னுடைய செயல், இது தவறு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு எப்ப வருதோ, நான் செய்த என்னுடைய தவறு, இது என்னுடைய தவறு அப்படின்னு என்னைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அன்றைக்குதான் குரு வரலாமான்னு நினைப்பார். ஏன்னா நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அவனால வந்துச்சு போ அப்படின்றோம், அப்படியே பிறர் மேல பழிப்போம். இந்த துன்பம் என்னால் வந்தது,
என்னுடைய வினையால் வந்தது அப்படின்ற உணர்வு நமக்கு மேலும். இது எப்ப வரும்னா இந்த உடம்போடு கூடி இந்த அனுபவம் வரும். வினை அனுபவம் வர வர வரதான் பக்குவம். பக்குவ நிலையில் தான் இந்த உணர்வு வரும்போதுதான் ஆச்சார். ஏன்னா முதலே வந்து சொன்னா பிரயோகம் பயன் இல்லை, எந்த பயனும் இல்லை. அதனால இறைவன் வந்து உணர்த்த நாம் உணர்தல். இந்த குரு வரும்போதுதான் தத்துவ ரூப தத்துவ தரிசனம் தெரியும். அதுல இந்த தச காரியம் அப்படின்றது இந்த 10 எப்ப அப்படின்னா 8ஆம் சூத்திரம் 7ஆம் சூத்திரத்துல இருந்துதான் கிடைக்கும். ஏழே வந்து பக்குவம் பெற்ற ஆன்மா அந்த சாதிக்கும் அதிகாரி 8ஆம் சூத்திரத்துல குரு வந்துருங்க. அதுக்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்முடைய தவறுகள் நமக்கு ஒரு காலம் ஏற்படாது. இவங்கதான் எனக்கு இவங்கனாலதான் எனக்கு வந்தது, என் வினை அப்படின்றத நாம ஒத்துக்கிடணும். நான் செய்த வினைக்கு ஈடாக இந்த துன்பம் எனக்கு வந்தது. அதுவும் எனக்கு நானே வரல, இறைவன் புள்ளி. இதையும் நம்ம முன் வைக்கணும் கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இது எனக்கு கூட்டி வைக்கப்பட்ட ஒன்று, இறைவனால் கூட்டி வைக்கப்பட்ட ஒன்று, நன்மையாகட்டும் தீமையா. இது ஒவ்வொரு நாளும் நினைத்தாலே நான் நினைக்க 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 குரு வந்துகிட்டே இருக்காரு. இந்த நல்ல ஒரு இதுதான் இருவனை ஒப்புன்றது. குரு வந்துட்டாரு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே தடம் புரண்டும். எவ்வளவு வித்தியாசமாயிரும். நிறைய பேரை நீங்க பாப்பீங்க இன்னைக்கு இந்த வாழ்க்கையிலேயே இப்பவே நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்துல வரணும் அப்படியே டோட்டலா மாறு. எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நம்மளே வியந்து பேசலாம். அதுக்கு காரணம் உள்ள ஏற்பட்ட மாற்றம். அந்த மாற்றம் எப்ப வரும்னா மாயா காரியங்கள் கூடி 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 நின்று அனுபவத்தை அனுபவிச்சு 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 வினை கழிந்து 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 இந்த பக்குவ நிலை ஒன்று வந்து அந்த பக்குவ முதிர்ச்சியினால் ஆச்சான் வந்து அந்த ஆச்சான் வந்ததால் உண்மையை உணர்த்த. இவ்வளவு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல ஒண்ணு போனா கூட நமக்கு எதுவும் கிடைக்காது. இதுல மேல ஏற 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 திரும்ப இறங்குவோம், ஏற 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 இறங்குவோம். ஏன்னா உலகம் இந்த பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு 5வது பாடல். செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சில் மொழியாரில் பண்ணால் விழுகின்ற எண்ணெய். அருமையான வார்த்தைங்க. இப்ப சொன்ன இதேதான். ஒரு விட்டில் பூச்சி என்ன செய்யும், நல்ல வெளிச்சம், இந்த டியூப்லைட் வெளிச்சம்லாம் வருது பாருங்களே, அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இதுதான். அதுவும் அதுக்கு எப்படி தெரியுமா, வெண்மை நிறத்தை விட சிவப்பு நிறமா தெரியுமா. அந்த லைட் வெளிச்சம் ஒரு பழம் ஒரு கனி எவ்வளவு சிவப்பா தெரியுமா, அது மாதிரி சிவப்பா தெரியுமா. மஞ்சக்காமால இருக்கிறவனுக்கு கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தானங்க தெரியும், அவ்வளவுதானே. இதே மாதிரிதான் இப்ப நாம உலகம் ஆகின்றதுல ஆழ்ந்து போய் இருந்தா உலகம்தான் எனக்கு, இதுதான் நன்மை, இதை விட்டா எனக்கு அப்படின்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுதான் வேணும், இந்த இன்பம் வேணும், இந்த இன்பம் வேணும். இந்த கோயில்ல போனாலும் அதைத்தான் அர்ச்சனை பண்றோம். பெரிய பெரிய பட்டியலைய போட்டுட்டு இந்த பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த பிள்ளை அதுல பேரம் பேத்தி பேர்லாம் சேர்த்துக்கணும், வரிசையா போடுறோம்ல. இதையெல்லாம் விட்டு 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 வெளியே வரணும்ன்றதுக்கான உறவுகளை போட்டாரு. பாசம் அப்புறம் அங்குசம் உறவுகளை சேர்த்திருக்கேன், நீ அனுபவி. ஆனா விட்டுட்டு விட்டுட்டு வெளியே வா. விட்டு 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 அந்த விட்டுன்ற வார்த்தை ரொம்ப மேலானது. அதை நம்ம விட மாட்டேங்கிறோம். மீண்டும் 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 பிடிச்சிட்டே இருக்கும். இந்த பூச்சி அப்படிதான் இருக்கும், விட்டில் பூச்சி. விடாது. ஒரு தடவை போய் அப்படி தட்டும், எதுல, அந்த லைட்ல தட்டுனி சுடுது இல்ல, சுடுதுன்னா திரும்ப போகக்கூடாதுல்ல. ஆனா மீண்டும் போயிட்டு எது வரைக்கும்னா அது சாகுற வரைக்கும் தட்டுமா. இது நீங்க அனுபவமா தினசரி பார்க்கலாம். போய் தட்டுமா திரும்ப வரும், திரும்ப தட்டுமா வரும். ஒரு கட்டத்துல நல்லா சூடுபட்டு அது இறந்து போறவர்.
நம்முடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கு. மணிவாசக பெருந்தகையார் அழகா சொல்றாருங்க. இத அப்படியே யோசிச்சு பார்த்தா உண்மைக்கே மனசு உள்ளம் கண்ணெல்லாம் கலங்கிரும். ஆகா, நான் இப்படித்தானே இருக்கேன். ஒரு தவறு இல்ல, 1000 தவறுகள் மீண்டும் 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 அப்படியே போய் 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 இந்த பொருள் எனக்கு துன்பம் செய்யுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுல போகாம இருக்கணும். அதுலதானே போய் விழுக்கிறேன், அதுலதானே போய் விழுக்கிறேன் அப்படின்றத அழகா சொல்ற. அப்படி நான் விழுந்தாரு. அவர் சொல்றாரு இந்த பாட்டுல ரொம்ப அருமையான ஒன்று, என்னுடைய தன்மை அதுதான்பா. இறைவன் கேட்கிறாரு பாருங்க, என்னுடைய தன்மை அதுதான். விட்டல் பூச்சியோட தன்மை என்னது? அந்த லைட்டையே, ஒளியையே, அதாவது ஒளி தரக்கூடிய அந்த பல்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒளி தானே தருது. இப்ப மாயா ஆகிய உலகம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி மின்னணுமோ அப்படி மின்னுது. ஒரு தீபாவளி நேரம் ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா எவ்வளவு லைட் போட முடியுமோ அவ்வளவு லைட் போடும். அந்த சாதாரண புடவை கூட பளிச்சு நமக்கு கண்ணுது. அந்த லைட் வெளிச்சம் தாங்க அது காரணம். நிறைய பேர் நினைச்சுவாங்க அந்த பட்டு புடவையெல்லாம் எடுக்கும் போது, நாங்களாம் அப்படிதான் செய்வோம், உள்ள புடவை எடுத்துட்டு வெளியே வந்து பார்ப்போம். வெளிச்சத்துல, அதாவது லைட் வெளிச்சத்துல பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும், வெளியே வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அதனால வெளியே வந்து பார்ப்போம். யோசிச்சு பாருங்களேன். அப்ப எது உண்மை எது பொய்ன்னு தெரியறதுக்கு இப்படி பண்றோம் இல்லையா? இதே போல இந்த உடல் கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்தல் என்பது பொய்யானது. இத உணர்றோமா? அத உணர்றோம், இத உணரல. அப்ப உடம்பு தானே நமக்கு அனுபவத்துக்கு கொடுத்திருக்கு. இந்த உடம்பை விட்டுட்டு நாம போக முடியுமா? ஒரு காலம் போக முடியாது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். திருமூல தேவனார் ரொம்ப அழகா சொல்றேன். அப்ப உடம்பை வளர்த்தல் என்பது எது என்றால், இந்த உடம்பு ஜட காரியம், மாயையின் காரியம், இந்த உலக அனுபவத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் உலக அனுபவத்தை இந்த உயிரோடு கூடி, உயிர்தான் அனுபவிக்கும். இந்த கருவிகள் மூலமாக இந்த உலக அனுபவம் வரும்போது இந்த உயிர் இந்த உலக அனுபவத்திற்காக வந்தது அல்ல. அப்ப உலக அனுபவம் இந்த உடம்போடு இப்படி வர 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 இந்த உயிருக்கு இதுதான் பக்குவ நிர்ணயம். அப்ப உயிருக்கு இன்னொரு அனுபவம் காத்திருக்கிறது. இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா உடம்பு அனுபவம் எனக்கு இல்லை. அப்ப இன்னொரு பொருள் உள்ள உட்கார்ந்துக்குன்னா அதை அனுபவிக்கணும். இந்த உடம்பை கொண்டே இந்த உலகம் என்பது காட்சிப்படக்கூடிய எத்தனையோ காரியம். இப்ப இதுல இன்னொன்னு, இந்த நூல்கள் இப்ப நம்ம காலையில நேரம் நல்ல ஒரு 5 மணிக்கு உட்காந்து எத்தனை இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கதே இறைவன் திருவருள் தான். உட்கார்ந்து திருவாசகம் புக்க கையில வச்சு, இந்த உடம்பு, இந்த கண்ணு, இந்த காது, இதெல்லாம் இல்லைன்னா இந்த திருவாசகத்தை அனுபவிக்க முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதே உடம்ப கொண்டு உலக அனுபவமும் இருக்கு. அதாவது சில காலம் இருந்து மாயக்கூடிய உலக அனுபவம் இருக்கு. மாயாத உயிர் அனுபவம், அதாவது இறை அனுபவம். இதே உடம்ப கொண்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தீக்குச்சி கொண்டு வீட்டையும் கொளுத்தலாம், விளக்கையும் ஏற்றலாம். இது போல விளக்கை ஏற்றுதல் அப்படின்றது இந்த உயிர் அறிவு மேம்படுது. நூல் அறிவு, இன்னொரு செவிப்புலனுக்கு கேட்கிற அறிவு, இவர் கண்ணால பாக்குறதுக்காக. இதனாலதான் அங்கமாலையா பாடி வச்சார், உலக விடயங்களில் இந்த உடல் கருவிகள் சென்று மீண்டும் மீண்டும் மாய்ந்து அது தரும் சிற்றின்பம். அதுல மாய்ந்து ஒரு கட்டத்துல இந்த உடலை நீந்து அந்த உயிர் கொஞ்சம் கூட பக்குவப்படாம போகுது பாருங்க. அப்படி இல்லாமல் இதே உடலை கொண்டு ஒவ்வொரு அங்கம்
அங்கத்தை அவனுக்கு ஆக்கி, அங்கத்துல ஒவ்வொரு பொருளும் இறை சிந்தனை, அப்படியே இறை வழிபாடு, அப்படியே அந்த இறை வழிபாட்டுல வைக்க 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 உயிர் என்ன ஒரு பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. உயிர்ல இருக்கிற அறியாமையோட ஒரு பிறவியில கொடுத்தா கொஞ்சம் கூட அறியாமை தேயாம இன்னும் கொஞ்சம் டன் கணக்குல தினமூட்டையை ஏத்திட்டு அடுத்து வர்றது எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க அறியாமை பாதிக்கு மேல இந்த பிறவியில நவுண்டுட்டு இனி ஒரு பிறவி நல்ல பிறவியா கொடுத்துட்டா இது தேடி இருக்கும் அப்படின்னு சாமி சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். எப்பா உனக்கு இப்படி ஒரு பிறவி கொடுத்தேனே, நீங்க என்ன செஞ்ச? கணக்கு கேட்கிறாங்க. ரெண்டுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசர். இந்த உடம்ப கொண்டு இவ்வளவு எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நல்ல நேரமாக நல்ல பொழுதாக செலவழித்தல் அப்படின்றது. அப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இறைவன் கணக்கு கேட்கறதுக்கு முந்தையே நம்ம சப்மிட் பண்ணிடலாம். இவ்வளவு அப்படின்னு சப்மிட் பண்ணிடலாம். அதத்தான் இந்த வரி அருமையா தெளு. ஏன்னா நான் அவரை வச்சு சொல்றாரு, அவருக்கு இல்லை, இது நமக்கு செழுகின்ற ஒரு வார்த்தையை போடுறாரு. அந்த செழுகின்ற அப்படின்னா நல்ல செழுமையாக பார்ப்பதற்கு அழகாக ஒரு விளக்கு. சாதாரண விளக்குன்னா வெண்மை நிறத்துல எரியக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த விட்டில் பூச்சிக்கு அந்த விளக்கு எப்படி இருக்கா? நல்ல செவந்த அழகா செழிப்பா இருக்கா. செழுகின்ற தீ அப்படின்னு போடுற தீ, அதாவது அந்த நெருப்பு போன்ற அந்த விளக்கு செழுகின்ற தீ, அல்ல செம்மை நிறம் கொடுக்கக்கூடிய தீயாக அது. ஆனா உண்மையிலேயே அது இந்த உலகத்தை பார்க்கும்போது இது மாயா காரியம் நீங்க போட்டுக்கலாம். ஒவ்வொன்னோடய அப்படி பொருத்தி பார்த்துக்கலாம். செழுகின்ற தீ அது வரைக்கும் அப்படி பிராக்கெட் பண்ணி அது உலகம், இது மாயா காரியம். இந்த புகு என்றால் அதுலயே இதுவே எனக்கு, இதுவே என்னுடையது அப்படின்ற புகுந்து நாம வாழ்ந்துகிட்டு இருக்க பாருங்க, அந்த வாழ்க்கை தான் இதுதான், இந்த வாழ்க்கையை தான் நான் வாழணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் பிடிச்சிட்டு இருக்கோம். எதுல? இந்த பிரபஞ்சத்தில். இந்த வைராக்கியம் நீங்க வேண்டும், இறைவன் மீது பற்று கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச வைராக்கியம் தான் இது நீத்தல் விண்ணப்பம். இதுல இருந்து என்னை விடுவிச்சுட்டாப்பா அப்படிங்கிறார். அதான் செழுகின்ற தீ புகு என்னது? விட்டில் பூச்சி. அது போல சில் மொழியாரில் பண்ணாமல் வெளிகின்ற இந்த இடத்துல சில் மொழியாரில் அப்படின்னு ஒரு கொடுத்திருக்காரு. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணி போங்க. சின்மொழி சில அழகான மென்மையான, சின்னுன்னு ஒரு வார்த்தை வந்துருக்காங்க, மென்மையான இனிமையான நல்ல மயக்கம் தரும் பேச்சுக்கள். அந்த வார்த்தை சில் மொழி, சின்ன சில மென்மையான இனிமையான, இது எல்லாமே அதுக்கு கொடுக்கும். சில் மொழி அதாவது இனிமையான மொழிகளை பேசக்கூடிய பெண்கள். அந்த பெண்கள் இவர் என்ன சொல்றாரு? சில் மொழியாரில் பண்ணால் விழுகின்ற. அப்ப அந்த பெண் மயக்கத்தில் விழுந்த தன்மையை எடுத்துச்சு. அப்ப இந்த இடத்துல அவர் விழுந்தாரா? அவர் விழுந்தார். அப்ப எதை சொல்றாரு? நமக்காக சொல்றாரு. இன்னொன்னு, இந்த பெண் மயக்கம் என்பது மாயா காரியம். மாயை. அந்த மாயை என்பதுதான் மோகினியாக, மாயை என்பதுதான் மானாக, குண தத்துவங்களாக நம்ம எல்லாம் மயக்க மீண்டும் மீண்டும் அதுலயே விட்டில் பூச்சி போல இருந்தது. அதை இதுக்கு அப்படியே ஓமையாக்கு கொண்டு வாங்க. அந்த செழுகின்ற தீ என்பது மாயா காரியங்களாக, விட்டிலில் என்பது ஆன்மாக்களாக, இந்த சில்மொழி என்பது மயக்கக்கூடிய மாயை மோகினியாக, அதில் பன்னால் விழுகின்ற எண்ணெய். ஒரு நாள் இல்லை, இந்த இடத்துல பன்னான்றதை அண்டர்லைன் பண்ணி எத்தனையோ பிறவி
84 லட்சம் யோனி பிறவின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது மாதிரி பன்னாள் என்பது பல நாள் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பிறவியை கடந்து மானுட பிறவிக்கு வந்திருக்கோம் நம்ம. அப்ப பன்னாள் என்பது 84 லட்சம் யோனி பிறவி. அதை மீண்டும் 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 மாயா காரியத்திற்குள் விழுந்த தன்மை, ஆன்மாக்களாகிய நாம் விழுந்த தன்மை, அதான் அவர் ஏத்துக்கிறார். இது கருணையுடைய உச்ச கட்டம். நம்ம செய்த தவறையே நாம ஏத்துக்க மாட்டோம். நாம உண்மையிலே தவறு செஞ்சிருப்போம், ஆனா ஏத்துக்கிடுவோமானா ஏத்துக்க மாட்டோம். ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு ஏத்துக்க மாட்டோம். ஆனா பிறர் செய்த தவறையும் தன்னுடைய தவறாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் மேலான அருளாளர்கள். அதனாலதாங்க இந்த நூல் இன்னைக்கும் உலகம் பூரா பேசப்படுது. திருவாசகம், இந்த மணிக்க வாசகர் உருகி உருகி பாடியதுன்னா தன்னுடைய நிலைமையாக எல்லாருடைய தன்மையையும் அவருடைய தவறெல்லாம் தன்னுடைய தவறாக எடுத்து 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 இறைவன்கிட்ட அப்படியே அழுது அடியடைந்த அன்பர். இந்த வார்த்தை அது அவ்வளவு அருமையான ஒன்று. பன்னாள் என்ற மாத்திரத்தில் பல பிறவிகளில் இந்த மாயையோடு கூடி மாயா மயக்கத்திலே விழுந்து மீண்டும் 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 மரணம் ஜனனம் மரணம் ஜனனம், மரணம் உண்டேல் ஜனனம் உண்டு, அப்படி விட்டு அந்த விட்டில் பூச்சியை போல விழுகின்ற என்னை விடுகின்றார் என என்னுடைய தன்மை இதான்ப்பா. நீ விட்ட அது என்ன ஒரு அருமையான ஒன்றுப்பா. நீங்க ஒவ்வொரு நாள் நம்ம இதை சொல்லணும். என்னுடைய தன்மை தவறே செய்யறது என்னுடைய தன்மை, தவறுதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய உயிர்ல இருக்கிறது மலம் தானே, அழுக்கு தானே. மாயையோட கூடும்போது திரிபு ஐயம் தானே வரும், அப்ப தவறு தானே வரும். அப்ப மலம் இருக்கிற வரைக்கும் எங்க தவறு தானே வரும். இது உனக்கு தெரியாதா? சாமிக்கு சொல்றேன், இது உனக்கு தெரியாதா? அதனால நான் தவறுதான் பண்ணுவேன், உள்ள மனம் இருக்கிற வரைக்கும் தவறுதான் பண்ணுவேன். நீ என்ன செய்யணும்? விட்டுறப்பாய். இல்ல இந்த முக்தி பஞ்சாக்கிற மாலையிலையும் கூட ரொம்ப அருமையான ஒரு வரி பண்ட அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி. எனக்கு முந்திருந்தே அறியாமை அணவ இருக்கு, ஆனா நீ என்னை உடல குரு சொல்ற. பஞ்சாக்கிர தேசிய நமசிவாய மூர்த்திகளை பார்த்து பாடுற முக்தி பஞ்சாக்கிர மாலையில அருமையான வரிகள். என்னுடைய உயிர்ல பண்டு என்னைக்கு இருந்திருக்கு அந்த அறியாமை அணவம் இருக்கு. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே, அதுக்காக இத சரி போகுது, இதற்கெல்லாம் உயிரை கொடுக்க முடியாது அப்படின்னு தள்ளிட்டியா? இல்ல, விடாது பற்றி. விடாது பற்றி. சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டு ஓடிச்சுன்னா அம்மா விட்டுருவாளா? மருந்து குடிக்கணும் சாப்பிடணும்னா ஓடி 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 பிடிச்சிட்டு வந்து மடியில போடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து வருவா, திரும்ப இது ஓடும், திரும்ப பிடிச்சிட்டு வருவா. இந்த பாட்டு முழுக்க அதாங்க. ஓடுறதே பிடிக்கிறது, ஓடுறதே பிடிக்கிறது. ஒரு சின்ன குழந்தை எப்படி பண்ணுதா? நான் அப்படித்தான் பண்ணுவேன், என்னுடைய தன்மை அதுதான். நீ என்ன செய்ய? பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி கோதாட்டி. அடுத்த அருமையான வார்த்தை, குணவழி கோதாட்டி. ஏன்னா குணவழியாதான் நடத்த முடியும். இந்த குணவழின்றதுதான் பிரகிருதி மாயை. அதை கொடுத்து குணங்கள் ஒன்று குணங்களோடு அந்த குணவழி கோது ஆட்டி. கோதுன குற்றங்கள் நீக்குதல். இந்த இடத்துல மணிவாசகர் அதைத்தான் சொல்றார். ஒழுகின்ற என்னை செழுகின்ற தீ புகு. அப்படிப்பட்ட செழுமையான சிவந்து இருக்குது இந்த மாய காரியங்களை மயக்குது, அதுல போய் புகுந்து மீண்டும் 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 அதுல போய் பட்டு பட்டு பட்டு. ஒரு தடவை பட்டா தெரியுதா? ரெண்டாவது தடவை பட்டா ஒரு தடவை விட்டிலில். அது போல சில் மொழியாரில், சில் மொழி என்பது மாயா காரியமாகிய மயக்கம் செய்யக்கூடிய பெண்கள், அதை போல அந்த மயக்கும் பெண்களில் விழும் ஆன்மாவை போல சில் மொழியாரில் பண்டால் விழுகின்ற எண்ணெய் பொழுதி கண்டால். அதுல ஒரு சின்ன கம போட்டுக்கங்க. அப்புறம் இப்ப இவ்வளவு கெட்டப்போ தன்னுடைய தவறை நீக்க வேண்டும் என்ற விண்ணப்பம் இதெல்லாம் அழகா சொல்லிட்டாரு.
அப்ப இறைவனுடைய தன்மையை சொல்லணும் இல்லையா? அப்ப இறைவனுடைய தன்மையை சொன்னாதான் இந்த நம்முடைய குற்றங்களை நீக்குதற்கு அவனுக்கு என்ன தகுதின்னு வரும். அப்ப இறைவனுடைய தன்மையை அந்த அடுத்த வார்த்தையில சொல்றாரு பாருங்க. வெறி, வெறின்றத அண்டலை மணிக்கு தேன். வெறின்றதுக்கு தமிழ்ல நிறைய பொருள் உண்டு. கோபம், வெற்றி வெற்றி விழுகிறான்ற கோபம்னு ஒரு பொருள் உண்டு. வெறி, வெறி பிடிச்சு அவ்வளவு ஒரு ஆத்திரத்துல அப்படி அடையுது அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க தேன், தேன் என்ற ஒரு பொருள். வெறி, தேன். வெறி, வாய், வாய், அறுகால். அந்த அந்த ஒரே வார்த்தையா வருது. வெறிவாய் அறுகால்னு ஒரே வார்த்தையா வருது. அதை மூணா பிரிச்சுக்கோங்க. வெறி என்பது தேன், வாய், அறுகால், வண்டு. அறுகால்னா 6 கால்களை உடைய வண்டு. இந்த 6 கால்களை உடைய வண்டு வந்து வாய் வைத்து அருந்தும் வண்ணமாக அழகான மலர்களை சூடிய அம்மைங்கிறது. இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஓமை பார்க்கிறேன். இது அம்மை தலையில பூச்சூடி இருக்கிறார். அந்த வெறிவாய் அறுக்கால் அதை அப்படி பிரிச்சுட்டு அடுத்த வார்த்தை இன்னும் கை நீட்டுங்க. உழுகின்ற. இந்த உழுகின்றத பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கங்க. உழுகின்ற பூ. இந்த வண்டு வந்து உட்கார்ந்து தேனை குடிக்குதான். எங்க இருக்கிற பூவு? அம்பாளுடைய அந்த முடி, அதுல இருக்கக்கூடிய மலர்கள், அழகான நறும் பூங்கோதை அப்படிம்பாங்க. அத மலர் சூடிய கோதை அப்படிம்பாங்க. ஞானமணம் கமழும் மலர்கள் அப்படிம்பாங்க. அம்மை அணிந்திருந்தது. இப்ப இந்த இடத்துல அம்மை, இந்த உத்தரகோச மங்கை, அங்க இருக்கக்கூடிய அம்மை, அந்த அம்மையுடைய தலையில இருக்கக்கூடிய பூக்கள் அல்லது மார்பில் இருக்க பூ கூட வச்சுக்கலாம். இங்க பூ, முடி, முடிதான் வந்திருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்கள் எப்படி இருக்கா? நிறைய தேனோடு கூடியிருக்கும். அப்ப அந்த மலர்கள் என்பது இன்னும் மலர் ஆரம்பிக்கல, இப்பதான் போதுக்களர். அந்த மலர்களை அணிந்த அம்மை. இதுல இருந்தே தெரியுது அம்மை அணியும் மலர்கள் எது என்றால் பக்குவம் நிறைந்து இன்னும் இறைவனோடு சேராத அந்த ஆன்மாக்கள். பக்குவம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர போகுது, அதுல இருந்து தேன் வடிய போகுது. அப்படிப்பட்ட மலர்களை அணிந்த ஏற்றுக்கொண்ட அம்மை. இந்த மலர்களின் மீது வண்டுகள் உட்கார்ந்து தேனை அருந்துதல். அது எப்படி அருந்துதான்? சும்மா உட்கார்ந்து குடிச்சிட்டு போகலையா? அப்படியே தோண்டி 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 இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் போய் உழுகின்ற ஒரு வார்த்தை பார்த்த. உழுகின்ற அந்த கால்களை வச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்துடாதா, இன்னும் கொஞ்சம் வந்துடாதா, இன்னும் கொஞ்சம் வந்துடாதா அப்படின்னு தோண்டிட்டு இருக்கு. அப்ப அந்த உட்கார்ந்து இருக்கிற வண்டுடைய தன்மை என்ன பாருங்க. அப்ப அந்த வண்டுகள் என்பது அடியார்கள். அந்த அடியார்கள் இந்த மலர்கள், பக்குவம் பெற்ற மலர்களை அணிந்திருக்கும் அம்மை, அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை சேர்ந்திருக்கும் அடியார் கூட்டம். இவைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? அன்னையின் அரவணைப்பிலே இருக்கின்றன. அன்னையின் அரவணைப்பிலே. எல்லாரையும் உன் பக்கத்துல வச்சிருக்கியே, நான் உனக்கு வேண்டாமா? மணிக்கவாசலை சொல்றேன். இந்த பூக்களாக சொல்லி இந்த பூக்களிலே இருந்து தேனை உண்ணுகின்ற வண்டுகளாக அறுக்கால் என்றால் 6 கால்கள். சௌந்தரிய கூட அழகா சொல்றார். அறுகாலியை போல இதோ உன்னுடைய திருவடியிலே நான் சார்ந்தேன் அப்படிப்பார். 5 தானே நமக்கு இருக்கு, 5 தானே. 6 என்னன்னா மனம் என்ற ஒன்றையும் சேர்த்து. மனம் வந்து அந்த கரணத்துல வரும், இந்த இந்திரியங்கள்ல 5 வரும், இந்த 5ஓட சேர்ந்து மனமும் சேர்த்துரும். அது 6 காலாக இங்கே வந்து இறைவனுடைய திருவடியில் கொண்டு வந்து போடுறது. அது அங்க சொல்லி அது அந்த அறுக்கால்
அந்த வண்டு எங்க வந்து உட்காருதா? பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இறைவனை சார்ந்து இருக்கிறது. இறைவனை சார்ந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களோடு இந்த அடியார் கூட்டமும் சார்ந்துட்டு இவங்கெல்லாம் நீ சேர்த்து வச்சிருக்கியே, நான் உனக்கு வேண்டாமா? நான் எங்கேயோ வெளியே போயிட்டு என்னையும் சேர்த்துக்கையே. என்ன ஒரு உருக்கமும் ஒரு தன்மையும் பாருங்களேன். அந்த ஒழுகின்ற அது சும்மா இருக்க மாட்டேங்குது. ஜடகாரப்புல அப்படியே தோண்டி 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 எடுக்கும் பாருங்க. அது மாதிரி எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு காலை வச்சு அதனுடைய காலை வச்சு கிண்டி 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 அந்த தேனை முடிஞ்சுதான். அது போல இந்த அடியார்கள் சும்மா இல்ல, மீண்டும் மீண்டும் அம்மையோடு இயைந்து 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 உள்ளே 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 சென்று அந்த பேரின்பத்தில் திளைத்தல். ஒளிகின்ற முடி உத்தரகோச மங்கை, அப்படிப்பட்ட அம்மை திருவருள் சக்தி. அந்த அரசே, அந்த திருவருள் தானே உன்னோடு வந்து கூட்ட முடியும். அந்த திருவருளோடு கூடிய அடியார்கள் தானே உன்னிடம் வந்து சேர முடியும். அப்படிப்பட்ட ஒன்றாக நான் இருக்க வேண்டாமா? நான் தப்புதான் பண்றேன், மாயையில கடந்து உழல்றேன், என்னையும் நீ சேர்த்துக்க கூடாதா? மங்கைக்கு அரசே. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டு விட்டாரான விடல. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. வழி நின்று நின் அருள் ஆர் அமுது ஊட்ட மறுத்தனே. நல்ல ஒரு வார்த்தை. அதாவது அப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு வீட்டுல 2 குழந்தை 3 குழந்தை இருந்தா ஒரு குழந்தை சாப்பிடும், கொடுத்ததை சாப்பிட்டு போயிடும். ஒரு குழந்தை சாப்பிடலைன்னா அந்த குழந்தை போனா போகுது, சாப்பிடா கிடக்கு அப்படின்னு விட்டுருவாளா? இங்கிட்ட வந்து ஓடிக்கிட்டு அலையும், விட்டுருவாளா? கருணையே உடைய தாய் ஓடி 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 பிடிச்சு 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 வந்து என் மடியில உட்கார வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவா. ஒரு வாய் வாங்குவோம், ஓடி போயிடும். திரும்ப உட்கார வைக்க முடியாது. சரி, அது வழியிலே விட்டுருவோம். அங்கிட்டு போற இடத்துல எல்லாம் சாப்பாடை கொண்டுட்டு ஓடுவான். அங்க உட்கார வச்சு இப்படி எல்லாம் ஒரு உடம்புக்கு வந்த தாய் செய்யறாளே, அது மாதிரி நீ எனக்கு செய்யக்கூடாதா? அந்த கடைசி வரி அதாங்க. வழி நின்று, அதாவது என்னுடைய வழியில நின்று, நான் இப்படி ஒரு வழியில போறேன்ல, உலகமே பெருசுன்னு போறேன்ல, அந்த வழியில நின்று நின் அருள். அப்பவும் நீ எதை ஊட்டணும்னா உலக போகத்தை ஊட்டாத, உன்னுடைய அருளை ஊட்டு. உன்னுடைய அருளை ஊட்டு. நின் அருள் ஆரமுது ஊட்ட. அது வரைக்கும் அப்படியே பிராக்கெட் பண்ணிக்கோங்க. வழி நின்று, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வழி நின்றுனா என்னுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன், என் வழியை விட்டு நான் மாற மாட்டேங்கிறேன், என் வழிக்கு நீதான் வந்து அப்படியே நீ அருள். ஆனா உன்னுடைய அருளைத்தான் ஊட்டணும். ஆறு அமுத ஊட்ட. அது வரைக்கும் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அருமையான ஹைலைட்டான வார்த்தை, நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைங்க, நமக்காக சொல்லப்பட்ட. வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட. நீ ஓடி ஓடி வந்து என்கிட்ட வந்து ஊட்ட வர்ற, நான் என்ன செய்யறேன்? மறுத்தனே, வேண்டாம் போ சின்ன பிள்ளை, எனக்கு வேண்டவே வேண்டாம் போ அப்படின்னுமா சாப்பிடாத பாருங்க. அது மாதிரி நீ அருளை கொடுக்க 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 நாம அப்படியே மறுத்து நிற்கிறேனே என்று தன்னுடைய நிலைமையை சொல்றாரு. அவர் நிலைமையாது, யாருடைய நிலைமை? நம்ம நிலைமை. என்ன ஒரு ஹைலைட்டான பாடல் பாருங்க, அருமையான பாடல். அந்த 2 வரியா நீங்க எடுத்து பாருங்க. முதல்ல செழுகின்ற தீ புகு விட்டில் பூச்சி, இது அவ்வளவு, இது ஒரு உவமை. சரியா? சில் மொழியாலில் இது ஒரு உவமை. உலகமாகிய மாயா காரியம், மாயை மோகினி, சில்மொழி இனிமையான மென்மையான நம்மை மயக்கும் மொழியை உடைய அந்த பெண், இது மாயை. மயக்கும் மாயை நீங்க போட்டலாம். சில்மொழியாரில் பல்நாள் விடுகின்ற 1,84 லட்சம் வருடி என்னை உறுதிக்கின்றார். இதுல இருந்து என்னை எடுக்க மாட்டியாப்பா?
அப்படின்னு சொல்லி, அப்ப உனக்கு இதுல இருந்து மாயன்ற மயக்கத்துக்குள்ள நான் கிடக்குறேன்னா, என் மயக்கத்துக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புறது யார்? அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. அந்த தகுதி யாருக்கு இருக்கு? உனக்கு இருக்கு. அதுக்குதான் அடுத்த வரி. என்ன வரி? வெறி, வாய், அருக்கால், அந்த தேனை உண்ணுவதற்காக வரக்கூடிய வண்டிடங்கள், 6 கால்களை உடைய வண்டிடங்கள் வந்து சும்மா குடிச்சிட்டு போகுதா? கிண்டி 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 குடிச்சிட்டு போகுது. ஆழ்ந்து 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 குடிச்சிட்டு போகுது. அப்ப நீ எப்படி இருக்கிற? பக்குவப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் தனதாக்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் பக்குவம் பெறாத ஆன்மாக்கள் எல்லாம் இங்கே வந்து நிற்கிறார்கள். அவர்களும் அந்த தேன் அமுதத்தை பருகுகிறார்கள். இத்தனை பேருக்கும் இடம் கொடுக்கும் அம்மையை உடைய நீ, கருணையின் வடிவான நீ அரசு. அதான் உத்தரகோச மங்கை, அதை கமா போட்டுட்டு அரசு அண்டலை பண்ணி, கருணையின் வடிவான அம்மையை உடைய அரசு. அது வரைக்கும் ஒரு இதை போட்டு நான் எப்படி இருக்கேன்? வழி நின்று நின் அருள். நான் போற வழியெல்லாம் ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து எனக்காக அருளை ஊற்றையே. ஆனா நான் மறுத்து நிற்கிறேனே. அறமுது முட்டை, 6 அமுது, சாதாரண சாப்பாடு இல்லைங்க, 6 அமுது முட்டை நான் மறுத்துக்கிட்டு நிக்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட குழந்தையா நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட சேட்டக்கார குழந்தையா இருக்கிறேன்னு அருமையான ஒரு பாடல், ஹைலைட்டான பாடலை 5வது பாடலா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இன்னொரு பாடல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சானா போது, தொண்டைய இவ்வளவுதான் இருக்கு. அத நீங்க உண்மைக்கே இத வந்து கேட்டது மட்டும் இல்ல, இது கேட்டதோட இந்த பாடலை அப்படியே மனப்பாடமா வச்சுட்டு படுத்துக்கிட்டே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல அந்த பொருளை நினைங்க. உண்மைக்கே அப்படி உடம்பு, உயிர், கண்ணு எல்லாம் கலங்கி ஓடிடும். உண்மையிலே கண்ணு, உடம்பு, உயிர் கலங்கினால் உங்களுக்கு பக்குவ நிலை வந்து விட்டது என்று பொருள். மார்க் போட்டுக்கோங்க, நீங்களே உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க. ஒண்ணு கண்ணும் கலங்கல, மனசும் கலங்கல, ஒண்ணும் கலங்கல, இவ்வளவுதான். ஒரு சைபர் போட்டு 10 கூட போட முடியாது, சைபர் போட்டு. கண்ணு மட்டும் கலங்குச்சுன்னா ஒரு 20 மார்க் போட்டு, மனசு கலங்குச்சுன்னா ஒரு 50 மார்க் போட்டுக்கோங்க. உடம்பும் மெய்தான் அரும்பி விதிவிதித்தது என்றால் 100க்கு 100 மார்க். இப்படி மார்க் போட்டு பாருங்க. நம்முடைய நிலை நமக்கு தெரியும். நம்மை நாமே சோதித்தல், இது மேலான ஒன்றுக்க இந்த பாட்டு. அதுதான் நம்மை நாமே சோதித்தல். நம்ம எந்த நிலையில இருக்கோம், எந்த நிலைக்கு உயரம், எந்த நிலையில இருக்கோம், எந்த நிலைக்கு உயரம் அப்படின்றத நமக்கு மணிவாசக பெருந்தகையார் இந்த பாடல் மூலமா நம்மளை உயர்த்தி காமிக்கிறார். உயரணும். இந்த உடம்பு என்பது நம்ம உயிர் மேலோங்கி வளர்வதற்கு, உயிரில் இருக்க அறியாமை நீங்கி மேலோங்கி வளர்வதற்கு கொடுக்கப்பட்ட உடல் இது அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். வர 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 இந்த பாடலும் புரியும், இதனுடைய பொருள் ஆழமும் நமக்கு அழகாக புரியும். அருமையான ஒரு பாடல். அது ஒவ்வொரு வார்த்தையா ஹைலைட்டா மனசுக்குள்ள ரீல் மாதிரி ஓட விட்டு அது பொருளையும் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா சொல் உடம்பு என்றால் அதன் பொருள் உயிர். சொல்லும் பொருளுமாக நின்ற இறைவன். அப்ப உடலும் உயிருமாக இருந்தாதான் அனுபவம் வரும், இல்லைன்னா அனுபவம் வராது. உயிர் இல்லைன்னா அனுபவம் இல்லாது, பொருள் தெரியலன்னா அனுபவம் கிடையாது. இது இவ்வளவு அலங்கால்பட்ட பொருளை உள்ளதுக்கு வச்சிருக்காரு. அதுல இந்த பொருளை உணர்ந்தால், இதனுடைய பொருள் உணர்ந்துட்டா நமக்கு அனுபவம் அருமையா வரும். அத மீண்டும் மீண்டும் சிந்திச்சுப்பார். ஒரு தடவை கேட்கறது இல்லை, மீண்டும் மீண்டும் சிந்திச்சால் நிறைய விஷயங்கள் சாமி நமக்கே கொடுப்பார். கருணாமூர்த்தி, அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியைத்தான் வேண்டி அருமையான பாடலாக்கி தந்திருக்கிறார் மணிவாசகர்.